அம்மு எங்க இருக்க இங்க வாயேன் உங்கிட்ட பேசணும் சிக்கிராம வா. சொல்லுங்க என்ன விஷயம். ஊருலா இருந்து போன் வந்தது எங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வாரங்களா. ஐயோ ரொம்ப சந்தோஷம் எப்ப வரங்க எனக்கும் அவங்க பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. சரிமா நான் வேலைக்கு போயிடு நைட் வரும்போது பஸ் ஸ்டாப்பு போயிடு அம்மாவே கூப்பிட்டு வாரேன். இவங்கள யார் இங்க வர சொன்னது. அவங்க இங்க வந்த என்னால நிம்மதியாக இருக்க முடியாது. நான் சந்தோஷமாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கலை. அம்மா வர எவ்வளவு நேரமா ஆகும் எனக்கு தெரியல. என்ன தங்கக்குட்டி எப்படி இருக்க ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கியா தங்கமே. இல்லம்மா இப்பதான் வந்தேன் இரும ஆட்டோலா வீட்டுக்கு போகலாம். என்னப்பா போன் பண்ணி ஊருக்கு வாங்க சொன்ன எதுக்கு சொன்ன எனக்கு ஒன்னும் புரியல இப்பவாவது செல்லு. சொல்லுறேன் அம்மா. ஊ அப்படியா விஷயம் இனி நான் பாத்துகிறேன் நீ இனிமே எதுக்கு பயப்படாத சரியா. சரிமா. அத்தை வாங்க வாங்க நல்லபடியா பஸ் பயணம் அச்சா. நல்ல இருக்கேன் நீ எப்படி இருக்க. என்ன விஷயமாக இங்க வந்தீங்க அத்தை. ஏதாவது விஷயம் இருந்த மட்டும் தா வரணுமா உங்கள பக்க வரக்கூடாதா. அப்படிலா ஒன்னும் இல்லை சும்மா தான் கேட்டேன் அத்தை. சரி நேரம் ஆச்சு சாப்பிட்டு துங்கிட்டு எல்லாத்தையும் காலையில் போசிக்கலாம். அத்தை சாப்பிடுங்க. என்னம்மா இது எல்லாமே நீ தான் சமைச்சியா. இல்லை அத்தை இது எல்லாம் ஒட்டல்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஐயோ இதெல்லாம் நான் சாப்பிடக் கூடாது டாக்டர் எனக்கு ஒட்டல் உணவு உடம்புக்கு நல்லதுக்கு இல்லை சொன்னரு நீ நல்ல தா சமையல் செய்வா அப்புறம் எதுக்கு ஒட்டல்ல வாங்கணும். இன்னைக்கு வேலை அதிகம் அதனால சமைக்கல உங்களுக்கு என்ன வேணும் செல்லுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் ஒரு டம்ளர் பால் தந்தால் போதுமா. சரி நீங்க ரூம்ல போய் இருங்க நான் எடுத்துட்டு வர்றேன். இவங்களுக்கு வேற வேலை இல்லை வந்த உடனே இது வேண அது வேண செல்லுவங்க இவங்க எப்ப தான் ஊருக்கு போவங்க தெரியவில்லை. அத்தை நல்ல துங்குங்க வேற என வேணுமா செல்லுங்க. நீ போய் தூங்கு நான் பாத்துக்கிறேன். என்ன மணி 6 ஆச்சு இன்னும் துங்குரா எப்ப எழுந்து எப்ப குளிப்பா வேலைக்கு போற என் பையனுக்கு டிபன் பண்ணுவ ஐயே பாவம். அம்மு எழுந்திரிமா. என்ன அத்தை சொல்லுங்க. காலையில் என்ன தூக்கம் இப்ப மணி என்ன ஆச்சி சீக்கிரமா வீட்டு வேலையை செஞ்ச தான் சரியாக இருக்கும் அப்புறமாக சும்மா தான் இருக்க போறோம் சரி சரி சுடாட்டி சாப்பிட்டு வேலையை பக்கலாம். அத்தை ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் வீட்டு வேலை செய்ய வேலைக்காரி இருக்கிறாள் அவள் வந்து பாத்துகுவா. வேலைக்காரி வேச்சிக்கிற அளவுக்கு அதிகமான வேலை இருக்க இந்த வீட்டுல அப்படி என்ன வேலை இருக்குன்னு எனக்கு காட்டுமா நானும் பாக்குறான். சரிமா இருங்க நான் வந்து காட்டுறேன். இதோ இருக்கே இவ்வளவு துணியையும் இந்த மிஷின்ல போட்டு அது தூவச்சி தாரும் அது அப்பிராமா அத காய வைப்பா. அப்படியே இந்த பாத்ரூமையும் கழுவி விடுவா. பாத்திரம் எல்லாம் கழுவி சுத்தம் செய்வாள் வீடு பெருக்கி துடைப்பா அவ்வளவுதான் அத்தை. ஐயோ இவ்வளவு தான் வேலையை இதுக்கு எவ்வளவு சம்பளம் தார அவங்களுக்கு. 10,000 தான் சம்பளம் அத்தை. அம்மாடியோ 10,000 இனிமை அந்த வேலைக்காரி வார வேணன்னு சொல்லு இது அப்புறம் நாம 2 பேரும் இந்த வேலையை பாத்துக்கிட்டா காசு தான் மிச்சம் ஆகிடும். என்னது நாம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணுமா வேண்டாமே வேண்டாம்.